السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஆகுமாக்கி உள்ளதை, ஹலாலாக்கி உள்ளதை ஹராமானவையாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம், அந்த விஷயத்தில் வரம்பு மீறி செயல்படவும் வேண்டாம், அப்படி செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி ஆகுமாக்கியுள்ளதை, பரிசுத்தமான பொருட்களை ஹராமானவையாக விலக்கப்பட்டவையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வலா தஅ்தது, இன்னும் வரம்பு மீறி செல்லாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த வசனம் இறங்கியதற்கான அந்த நோக்கங்களை, அந்த காரணங்களை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறிய ஒரு செய்தி தஃப்சீரே தபரி, தஃப்சீரே குர்துபி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களிடம் ஒரு 3 நபர்கள் போய் என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொன்னாங்க. அதில் ஒருத்தர் இவ்வாறு சொன்னார், அதாவது நான் ஒருபோதும் திருமணமே செய்ய மாட்டேன், நான் திருமணமே செய்வது கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்னுடைய விஷயத்தில் இபாதத்தில் நான் ஈடுபட போகிறேன். ஆனால் திருமணம் முடித்தா அதுக்குன்னு பல விதமான சிந்தனைகள் என்ன செய்யும், சிதறி அல்லாஹுக்கான அந்த இபாதத்துகள் அடிபட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் நான் திருமணமே முடிக்க போகிறதில்ல என்பதாகவும், மற்றொரு மனிதர் நான் காலம் முழுவதும் நோன்பு நோற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும், நான் காலம் முழுவதும் நோன்பு நோற்க போகின்றேன் என்பதாகவும், மற்றொரு மனிதர் நான் ஒருபோதும் ஒரு நாளும் படுக்கையில் தூங்க மாட்டேன், இபாதத் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக இரவு நேரங்களில் ஃபுல்லாக நான் என்ன செய்வேன், தொழுகையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நபர்களும் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட இவ்வாறு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபம் அடைந்தவர்களாக, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இபாதத்தில் நாங்கள் அதிகமாக செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கோபம் கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க, தோழர்களே, நான் நோன்பு நோற்கின்றேன், விடவும் செய்கிறேன், தொடர்ந்து நான் நோன்பு நோற்பது கிடையாது, அதனால் நான் நோன்பை நோற்கவும் செய்கிறேன், விட்டுவிடவும் செய்கின்றேன் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாங்க, நான் இரவு நேரங்களில் சில நேரம் நான் தொழுகிறேன், சில நேரம் நான் விட்டு விடுகின்றேன், அதே போன்று நான் திருமணம் முடித்திருக்கின்றேன். இந்த விஷயத்தில் ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை விட்டுவிடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் வரம்பு மீறி செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறீங்க
அல்லாஹு தாலா உங்களுக்கு ஆகுமானவற்றையெல்லாம் எதற்காக வேண்டி இவ்வாறெல்லாம் நீங்கள் தடுத்துக்கிடுறீங்க? இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹு தாலா நேசிப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசமும் இறைமறை வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த மேற்கூறப்பட்ட அந்த ஹதீஸுகள் சஹீஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை சொன்னதற்கு பிறகுதான் எல்லாமுல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை என்ன செஞ்சான்? அல்லாஹ் இறக்கி வச்சான். இப்படி 3 நபர்கள் சொன்னாங்க இல்லையா, நான் கல்யாணம் முடிக்க போகிறதில்ல, நான் இரவு முழுவதும் நான் வணங்க போகிறேன், நான் காலம் முழுவதும் நோன்பு நோக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்சான். அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, விளக்கம் தரப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களை. பொதுவாக நாம் என்னதான் வெளிப்படையாக நல்ல அமல்களை செய்தாலும், நல்லவராக வலம் வந்தாலும், ஹராமான விஷயங்களில் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கவில்லை என்றால் மறுமையில் நாம் அடைகின்ற கைசேதம் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தில் ஒரு வரலாற்று குறிப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன், மறுமை நாளில் திஹாமா என்னும் வெண்மையான மலைகள் அளவுக்கு நன்மைகளுடன் அவர் வருவார். இந்த உலகத்தில் நிறைய நன்மை செஞ்சிருப்பார். திஹாமாங்கிற வெண்மையான இந்த மலை அளவுக்கு என்ன செய்வார், நன்மைகளை என்ன செய்வார், கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவார். அவர்களின் நன்மைகளை அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கி விடுவான். கீழே புழுதி கடந்தா அது எப்படி அங்கிட்டு இங்கிட்டு பறந்துகிட்டு கிடக்குமோ அப்படி பரப்பப்பட்ட புழுதியை போன்று அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்களை போன்று நாங்களும் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை பற்றிய ஒரு செய்தியை எங்களுக்கு கூறுங்களேன், அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்கள பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் என்பதாக சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது, சஹாபாக்களும் சொன்ன பொழுது, அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் உங்களின் சகோதரர்கள் தான். அவங்க யாரு? உங்களின் சகோதரர்கள் தான், உங்களை சார்ந்தவர்கள் தான். நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவது போன்றே அவர்களும் இரவு வணக்கம் புரியக்கூடியவங்களாகத்தான் இருந்தாங்க. ஆனாலும் அல்லாஹுவின் தடைகளை மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் தடை செய்தவற்றை செய்து விடுவார்கள். எப்பமெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பமெல்லாம் அல்லாஹனுடைய தடைகளை மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ் தடை செய்தவற்றை செய்து விடுகின்றார்கள். அவர்களே அந்த கூட்டத்தினர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கூறினார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்பானவர்களே, ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எவ்வளவுதான் பெரிய நன்மைகளை செஞ்சாலும் அல்லாஹ் அனுமதித்த சிலவற்றை நாம் தடுத்து வாழ்வோமையானால், நாம் எவ்வளவுதான் அமல்கள் செஞ்சாலும் அந்த அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் வழிபடாமல் வரம்பு மீறி செயல்பட்டால் அந்த நன்மைகளும் கூட அடியோடு அழிந்துவிடும், பரப்பப்பட்ட புழுதிகளை போன்று ஆகிவிடும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, அல்லாஹ் என்னென்ன வகையிலெல்லாம் நமக்கு ஹலாலை நமக்கு ஆகுமாக்கி தந்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்தையும் பின்பற்றி ஹராமை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து பேணிக்கையுடன் வாழக்கூடிய ஒரு நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.